Praise the Lord. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஜீவனுள்ள நாமத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட ஷேர் பண்ணிக் கொள்கிறேன். இனி வரும் நாட்களிலே ரொம்ப ரொம்ப அவசியமா நமக்கு தேவையானது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் சரி அறியாதவர்களுக்கும் சரி இந்த ரகசியம் தேவை. என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமானவராக இருக்கிறார். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அவர் இன்றைக்கும் இருக்கிறவர், இனிமேலும் நடத்துகிறவர். இந்த ஆவியானவரை குறித்து கிறிஸ்து இயேசு பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாக இந்த ஆவியானவரை கொண்டுதான் கண்ணின் வயிற்றுல பரிசுத்த ஆவினால கருத்தரிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவினால கன்சீவாக ஜனிப்பிக்கப்பட்டது. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பாவ நிவாரண பலியின் பொருளாக கொண்டு வந்தது இந்த ஆவியானவர் தான். சிலுவையில அறைக்கு கொண்டு போனதும் இந்த ஆவியானவர் தான். அதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவி. என் தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாடுல யோவேல் புஸ்தகத்துல மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஒரு தீர்க்கதரிசனமான காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நிக்கோதேம் என்ற ஒரு ஆசாரியன் கிட்ட சொல்லுகிறார், நான் மன்னிக்கவும், நீங்கள் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண முடியாது என்று சொல்லுகிறார். நிக்கோதேம் கிட்ட, ஆசாரியன் கிட்ட சொல்லுகிறார். பிறகு யோவான் சொல்லுகிறார், யோவான் புஸ்தகத்தில் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் மேன்மையான ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அதை குறித்தும் போட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவா தேற்றரவாளனை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களுக்காக என்று சொல்லி அனுப்புகிறதுக்காக. தேற்றவாளன் வருவார், இந்த உலகம் காணாதபடியினால் அவரை ஏற்றுக்கொள்ளாது, அவரை புறக்கணிக்கும் இந்த உலகம். ஆனால் யார் ஒருவர் விசுவாசிகளாக நீங்க இருக்கிறீர்களோ நீங்கள் அவரை காண்பீர்கள் என்று சொல்லுகிறது. அவர் வருவார், உங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று விவரத்தை உங்களை உருவாக்கக்கூடிய தேவ ஆவியானவர். இப்படியாக தேவ பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம புரிந்து கொள்ளணும். காரணம், இந்த உலகத்துல அநேக ஆவிகள் உண்டு. சகலத்தையும் நடத்துகிறது ஆவிகள் தான். இது தேவ ஆவியினால அனுப்பப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவிகள் இருக்கிறது, நம்மளை சூழ்ந்து இருக்கிற செத்து போன ஆவிகள் இருக்கிறது, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. எந்த மனுஷனையும் ஒரு ஆவி இல்லாத நடத்த முடியாது. அதனால இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஆவியானவர்கிட்ட இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்க. நீங்க அதை அறியவில்லை என்றால் நீங்க ஆரோக்கியமான விசுவாசத்தில் இருக்க முடியாது, ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்காது, ஆரோக்கியமான ரட்சிப்பு இருக்காது. உங்களுடைய சபைகளிலே ஆவியானவரை குறித்து விவரித்து சொல்லி உங்களை அந்த ஆவியானவரை கூட ஐக்கியம் செய்யாவிட்டால் நீங்க தவறான இடத்துல இருக்கிறீங்க. டீச்சிங் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஆவியானவரோட கூட நம்மளை கனெக்ட் பண்ணலான்னு சொன்னாக்கா நீங்க தவறான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்க என் தேவ பிள்ளைகளே. அப்போஸ்தலன் பவுல்
இதை குறித்து சொல்லுகிறார். அதை கொஞ்சம் தியானிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. இது ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது, ஆவிக்குரிய சர்வாயுதங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கேட்டுக்கிறதுக்கு அல்ல, வெறும் கேட்கிறதுக்காக அல்ல, தியானிக்கிறதுக்கு அல்ல, இதை நிறைவேற்றுகிறதுக்கு. என் தேவ பிள்ளைகளை, இதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அடுத்து பாருங்க, நீங்கள் அஞ்ஞானியா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகத்தில் உன் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. புறஜாதிகளா, அந்நியர்களா, உலக காரியங்கள இருக்கும்போது நாம விக்கிரகங்களுக்கு முன்பாக, உயிரில்லாத ஒரு பொருட்களுக்கு முன்பாக இருந்தும் தெரியுமே என்று சொல்லுகிறார். ஆகையால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் மாத்திரமே நீங்கள் அவர்தான் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்வீங்க. இல்லாவிட்டா அதை சொல்ல கூட கூடாது. மாம்சமா சொல்லிக்கிட்டு போறதல்ல. தேவ பிள்ளைகளே, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அநேக வரங்கள் இருக்கிறார் அவங்களுக்கு, ஆனா இது நடப்பிக்கிறவர் யாரு? ஆவியானவர் மட்டும்தான். தெளிவாக சொல்லுகிறது வேதத்தில். அப்போஸ்தலர் பவுல் இவ்வளவு தெளிவாக ஆவியில நிரப்பப்பட்டு அவர் நமக்காக பேசுகிறார். ஆவியானவர் ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. எத்தனையோ ஊழியங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார் என்று பாருங்க. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி அதை நடப்பிக்கிறவராக அவர்தான். அவர்தான் கர்த்தர், அவர்தான் தேவன், அவர்தான் ஆவியானவர். ஆவினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க தாகமா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆவியானவரை நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். இந்த அனுபவத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கவும், பரிசுத்த ஆவி இல்லாத வேதத்துடைய ஞானத்தை போதிக்க முடியாதாம். அது ஒரு வரம். வசனத்தை விவரித்து சொல்ல முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் தேவ ஆவியானவர் இல்லாவிட்டா அங்கு தடுமாற்றங்கள் இருக்கும், அங்கு ஏமாற்றம் இருக்கும், அங்கு தோல்விகள் இருக்கும். என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினுடைய உறவை பெருக்கிக் கொள்ளுங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் உனக்கு இருக்கிற ரகசியங்களை, அறிவை விவரித்து விளக்கி சொல்லலனாக்கா ஆவியானவர் இருக்கணும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், உங்களுக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியத்தின் மேல விசுவாச நம்பிக்கை ஆவியானவர் இருந்தாதான் வரும். வேறொருவனுக்கு ஆவியினாலே குணமாக்கும் வர
என்று சொல்கிறது. உங்க கரங்களிலே வல்லமை, உங்களுடைய கண்களிலே வல்லமை, உங்களுடைய நாவுகளில் வல்லமை, சுகமளிக்கிற வரங்கள் கிரியை செய்கிறது ஆவியானவர் ஒருவரே. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சத்தியமும் பாருங்க, அற்புதங்கள், அடையாளங்கள், ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய ஆவியானவர் நடத்துகிறவராக. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் வரைத்தலும், வேறொருவனுக்கு பாருங்க தீர்க்க தரிசனம் ரொம்ப அவசியம்தான். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் இல்லாத தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அந்த தீர்க்க தரிசனம் பலிக்கும், அது நிறைவேறும். தாமதித்தாலும் நிறைவேறும். நடப்பிக்கிறவர் ஆவியானவர் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் வர ஆயத்தமா இருக்கிறார். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய ஆவி இருக்கிறவங்க வராங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி இல்லாத அநேக சபைகள் இருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க. ஒன்லி ஜீசஸ், ஒன்லி யெகோவா, பாரம்பரிய சபைகள், சில வழிபாடுகள் சபைகள், மாம்சமா டீச்சிங் பண்றது, ஆழமான டீச்சிங் பண்றது, இதெல்லாம் நீங்க நம்புவீங்க. பகுத்தறிகிற ஆவியானவர் இருந்தா எது சரி எது சரியில்லை அதை பகுத்தறிகிற ஞானத்தையும் அது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நமக்கு அது வேணும். இனி வரும் நாட்களுக்கு நமக்கு வேணும். பற்பல பாஷைகளை, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் செய்கிறதும். அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத அந்நிய பாஷை வராது. பரிசுத்த ஆவியில ஆவியோடு கூட உறவாடுகிறது. நமக்குள் இருக்கிற ஆவியோ, தேவனுடைய ஆவியோ அவரோடு பேசுகிறது. அது வியாக்கியானம் ஒன்று. நீங்க பேசுறீங்க என்றால் உங்களுக்குள்ள வெளிப்படும். என்ன பேசுறீங்க என்று அது வெளிப்படும். அப்படி இல்லை வேற ஒருவருக்கு வெளிப்படும். அதுக்கும் அது வெளிப்படுத்துறதுக்கும் ஆவியானவர் வேணும். அப்போ இனி வரும் நாட்களிலே என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியாருடைய உறவு நீங்க அதிகரித்துக் கொள்ளுங்க. இதை குறித்து அநேக ஆவியானவர் கொடுத்த ரகசியங்களை இந்த யூடியூப் வாயிலாக போடுகிறோம். தயவு செய்து உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்தா அநேகருக்கு இது ஷேர் பண்ணுங்க. கரெக்டான ஒரு இடத்துல இருங்க, வளருங்க, அநேகருக்கு சாட்சியா இருங்க. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் எனக்கு ஏவப்பட்டதுனால இது உங்களோடு நான் ஷேர் பண்ணிக் கொள்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லா வரங்களையும் கிரியை செய்யப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குலமும் இந்த ஆவியானுடைய அனுபவத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.